அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 6/12/2024 வெள்ளிக்கிழமை, திருவோணம் நட்சத்திரம், துலா லக்னம், சுக்கிரனின் வீடு. ரிஷபம், அதுவும் சுக்கிரன் வீடு தான். ஆனால் அது பெண் ராசி. ருசி, நளினம், அழகு, இதை போன்று சற்று கலைத்தன்மையுடன் போகும். பொதுஜன தொடர்பு விஷயத்தில் கலை சம்பந்தப்பட்டது ரிஷபம். ஆனால் துலாம் அரசியல் சம்பந்தப்பட்டது. இதுவும் பொதுநல விஷயம்தான், ஆனால் அரசியல். அது அழகானது, அமைதியானது. இது ஆர்ப்பாட்டமானது, ஆனால் நாட்டோருக்கு தேவையானது. இது ஒரு பெரும் வித்தியாசம் ரிஷபத்துக்கும் துலாத்திற்கும். இந்த துலாத்தின் பண்பு என்ன? அழைக்காமலேயே உதவி செய்ய போவார்கள். யாரும் அழைக்க வேண்டாம். தனக்கு நல்லது என்று பட்டுவிட்டால் துணிந்து செய்வார்கள். மற்றவருக்கு நன்மை தரும் விஷயம் என்று சொன்னால் சொந்த காசு செலவு செய்து செய்வார்கள். மனிதாபிமானம் மிக்கவர்கள். வாகன விஷயம் இவர்களுக்கு மிக மிக நன்றாக வரும். அநேகமாக துலா லக்னத்தில் ஒருவர் பிறந்தால் வாகன சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு ஏற்படும் அல்லது பெரும் விருப்பம் ஏற்படும். இது இந்த துலாத்திற்கு உண்டான ஒரு பெருமை. 3 பிரிவுகள் எப்படி இருக்கும்? முதல் பிரிவு, இந்த குதிரைக்கு சேணம் கட்டினாள். சேணம் என்று சொல்வார்களே, அதற்கு ஒரே ஒரு இலக்கு மட்டும்தான் தெரியும், வேறு எந்த இலக்கும் தெரியாது. அதைப்போல் இவர்கள் எடுத்த பணியினின்று வேறு எந்த பணியும் இவர்கள் கண்களுக்கு தெரியாது. அதிலேயே குறியாக இருப்பார்கள். அதனால் வெற்றியும் பெறுவார்கள். அடுத்து இன்னொரு பிரிவு, சற்று வேகமானவர்கள். சிரித்துக்கொண்டே அடி வாங்குவார்கள், சிரித்துக்கொண்டே அடி கொடுப்பார்கள். அடி வாங்கும் போதும் சிரிப்பார்கள், அடிக்கும் போதும் சிரிப்பார்கள். இந்த 2 சிரிப்பும் ஒரே மாதிரி இருக்கும். இது யாரால் முடியும்? இவர்களால் மட்டும்தான் முடியும். இன்பம் துன்பம் இரண்டும் ஒரே நேர்கோடு தான், இது என்ன பெரிய வித்தியாசம் என்று எண்ணுகின்ற அளவுக்கு எண்ணத்தில் ஒரு கடுமை கலந்திருக்கிறது. இவர்கள்தான் அரசியலுக்கு, பொதுஜன வேலைகளுக்கு பொருத்தமானவர்களாக இருக்கிறார்கள். அடுத்து ஒரு பிரிவு வரும். அந்த பிரிவு சகலகலா வித்தகர். எதற்கும் ஒரு தீர்வினை இவர்கள் காண்பார்கள், சொல்லுவார்கள். ஒரு முறை இவர்களை யாரேனும் பார்த்தால் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டார்கள். நேரம் சொற்பம் என்று சொன்னாலும் அந்த சொற்ப நேரத்தில் மக்கள் மனதை கவருகின்ற ஆற்றல் பிறப்பிலேயே பெற்றவர்கள். நல்ல கலா ரசிகர்கள், படைப்பாளிகள். வாழ்நாள் முழுவதும் மக்களால் பேசப்படுகின்ற கலை படைப்புகள் இவர்கள் படைக்கும் படைப்பு. ஆக துலா லக்னத்தில் இப்படி 3 பிரிவுகள் இருக்கின்றன. பொதுவான பண்பும் இத்துடன் இழையோடும். அன்பர்களே, இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம்.
மேசராசி அன்பர்களே, இன்று உங்கள் திறமை, நீங்கள் காட்டும் உங்கள் திறமை மகத்தான வெற்றியை கொடுக்கும் தொழில்துறையில். ரிஷபராசி அன்பர்களே, நன்றாக கணக்கு போட்டு பார்த்து யூகித்து இந்த செயல்தான் சரியான செயல் என்று நினைத்து தவறான ஒரு செயலை நீங்கள் நடத்த இருக்கின்றீர்கள். வெகு கவனம் தேவை இன்று. மிதுன ராசி அன்பர்களே, உங்களிடம் ஒரு விசேஷ ஒரு குணம் இருக்கிறது. ஆடி கறக்கும் மாட்டை ஆடியும், பாடி கறக்கும் மாட்டை பாடியும் கறக்கும் வித்தை உங்களுக்கு கைவந்த கலை. அந்த கலை இன்று உங்களால் பயன்படுத்தி நன்மையை செய்யும். கடகராசி அன்பர்களே, எளிதில் முடிக்க முடியாத ஒரு செயலை நீங்கள் இன்று நல்லபடியாக முடித்து ஒரு நல்ல பெயரை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். சிம்ம ராசி அன்பர்களே, அனாவசியமான செலவுகள் ஆகும். அந்த செலவுகள் தவிர்க்க முடியாத செலவுகள் என்ற பட்டியலில் வருகின்ற செலவுகள். கன்னிராசி அன்பர்களே, நல்ல பணவரவு உண்டு. இன்றைய தினம் உங்களது முழு புத்திசாலித்தனமும் அதில்தான் ஈடுபட்டது. அதில் வெற்றியும் பெறுகிறது. இந்த நாள் நல்ல பண வரவை நீங்கள் பார்க்கும் நாள். துலாம் ராசி அன்பர்களே, உழைப்பும் ஊதியமும் நன்றாக இருக்கிறது. இதனால் நெடுநாளாக நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு வந்த ஒரு பொருளை இன்று வாங்குவதாக காட்டுகிறது. நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, ஒரு உயர்ந்த லட்சியத்திற்காக உங்களை நீங்கள் ஒப்படைத்து அது நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நல்ல செயலை செய்யும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. பெருமைக்குரிய நாள் இந்த நாள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் வாக்கு கொடுத்தபடி எதையும் நடத்த முடியாது என்று இன்று காட்டுவதால் இன்று மட்டும் யாருக்கும் நம்பி வாக்கு கொடுக்காதீர்கள். மகர ராசி அன்பர்களே, அற்புதமாக ஒரு காரியத்தை முடித்து சிறப்பாக அதை நடத்தி ஒரு பெருமையை பெற்றுக்கொள்ளும் நாளாக இருக்கிறது. முக்கியமானவர் பட்டியலில் உங்கள் பெயர் இன்று முதல் இடம்பெறும். கும்பராசி அன்பர்களே, வீண் சர்ச்சைகளில் இன்று நீங்கள் சிக்கிக் கொள்வீர்கள் என்று காட்டுவதால் எதிலும் நிதானமாக, பேச்சிலும் செயலிலும் சூதானமாக நடந்து கொள்ள வேண்டும். மீனராசி அன்பர்களே, நல்ல லாபம் உண்டு.
மற்றவர்களும் இதேபோல் செய்தார்கள். அவர்கள் ஈட்டியதை விட 1 மடங்கு அதிகமாக நீங்கள் பெற்றீர்கள். காரணம் உங்கள் புத்திசாலித்தனம். நல்ல நாள் இந்த நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.